கிட்டத்தட்ட கருவறை வந்து 5500 வருஷத்துக்கு முற்பட்ட சுவாமி முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்துல. ஆரம்பம் இங்கதான், முடிவு இங்கதான். முதல்ல பூஜை செஞ்சு யாகம் செஞ்சு முருகப்பெருமான் வந்து சிவபெருமான் கிட்ட 12 கைகளுக்கு ஆயுதங்கள் வாங்குறாரு. அசுரவதம் நடந்து முடியாது. ஆயுதங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்றாரு. பெரும்பேர் கண்டிகைன்னு சொல்லக்கூடிய சுவாமி வந்து சத்ரு சம்ஹார சுப்பிரமணியர் அப்படின்னு பேரு. முருகப்பெருமான் வந்து சம்ஹார ரூபத்துல இருந்து இங்க இருந்து திருச்செந்தூருக்கு போருக்கு புறப்பட்டதா ஐதீகம். கட்டில மயில் வாகனம் இருக்கும் முருகப்பெருமான். இங்க இருந்து போருக்கு அப்புறம் தான் சுவாமி வந்து சூரபத்மனை மயில் வாகனமா மாத்தி வச்சிருப்பாரு. சுவாமி இங்க இருந்து புறப்பட்டு சிக்கல் போய் சக்தி வேலாயுதம் வாங்கி திருச்செந்தூருக்கு போய் படைவீடு அமைக்கிறாரு. அசுரவதம் நடந்து முடியாது. திருப்பி இந்த ஸ்தலத்துக்கு வர சத்ருசுமார யந்திர ஸ்தாபனம் பண்றாங்க. ஆயுதங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்றாரு சிவபெருமான் கிட்ட. சக்தி வேலாயுத பூஜை செய்யறார். வேல் பூஜை விசேஷம் இந்த ஸ்தலத்துல. இங்க வேலுக்கும் தனி கோவிலே உண்டு. முருகப்பெருமானே தொண்டு தொட்டு படை தளபதிகளோட சேர்ந்து முருகப்பெருமானே பூஜை செஞ்சதுனால அந்த ஆயுதத்துக்கு பூஜை செஞ்சோம்னா முருகப்பெருமானை நேரா போய் சேரலாம் அப்படின்றது ஐதீகம். அகஸ்தியருக்காக கல்யாண குலத்தை காட்சி கொடுத்த ஸ்தலம். இங்க மட்டும் என்னன்னா வலது பக்கம் தேவயானி, இடது பக்கம் வள்ளி மாறி இருக்கக்கூடிய திருத்தலம். அகத்தியர் வந்து பெரும்பேறு பெற்றேனே பெரும்பேற்று முருகன் பாடியிருக்காரு. அதான் ஊர் பேரே பெரும்பேருன்னு ஆனது.